3 இயர்ஸ் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் அஃப்லேடட் இந்த வருஷம் அப்ளிகேஷன் எல்லாரும் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போது அப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது லாகின் பண்ணி உங்களோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடிட் பண்ணுறது தான். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணது, ஆனால் அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. தென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் அட்மிஷனுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ இது ஸ்டெப் 2 வீடியோ. ஸ்டெப் 2ல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹானர்ஸ் அண்ட் அஃப்லேடட் ரெண்டுத்தையுமே ஒரே ப்ராசஸ் தான், கவுன்சிலிங். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி, கம்யூனிட்டி பேஸாக ஆர்டர் பண்ணி, நீங்கள் எந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, அதாவது உங்கள் பர்சன்டேஜ் எந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்றத ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஆன்லைன் மூலம் தான் நடக்கும். தென் எல்லாருக்கும் டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இது வந்து ஒரு கவுன்சிலிங்கோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு கவுன்சிலிங் இல்லை, மேக்ஸிமம் 3 கவுன்சிலிங் இல்லை 4 கவுன்சிலிங் வெளியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இது ரெண்டுத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? இதுதான் ஸ்டெப் 2க்கான ப்ராசஸ். ஒன்றும் கிடையாது. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிற வெப்சைட்டில், அதாவது சேம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு டேட்டில் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான். ஸோ இன்னும் ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இது 2 இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.